வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சேவரட்டுடைய ஷெல் பாஸ்தா வச்சு ஒரு சூப்பரான பன்னீர் மக்னி பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா மைதாவில் இல்லாமல் டியூரம் வீட்டில் செய்கிறாங்க. அதனால ரொம்ப ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பாஸ்தாவை பாயில் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் உப்பு, எண்ணெய் மற்றும் சேவரட்டுடைய ஷெல் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இதை கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு 6 நிமிடம் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதன் பிறகு இதை தண்ணியிலிருந்து எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வேற ஒரு பேனில் நறுக்கிய வெங்காயம் மற்றும் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி, இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகாய் தூள் மற்றும் நம்ம அரைத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த மக்னி கிரேவி சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம், கசூரி மேத்தி மற்றும் சர்க்கரை சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து இதில் பன்னீர் க்யூப் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து 1 நிமிடம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதன் பிறகு இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா சேர்த்து பாஸ்தாவை மக்னி கிரேவி நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான பன்னீர் மக்னி பாஸ்தா ரெடி. சேவரட்டுடைய ஷெல் பாஸ்தா வச்சு ரொம்பவே சுவையான சுலபமான நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பன்னீர் மக்னி பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.